பாஸ்கா காலத்தின் 6வது வார வியாழக்கிழமை அன்று கிறிஸ்துவின் முன்னேற்றத்தை கொண்டாட நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்றைய தினத்தில் திருப்பலியை ஒப்புக் கொடுக்கும் டொமினிக் இசபெல்லா தம்பதியருக்காகவும் அவர்களது குழந்தைகளாகிய ஜூட் ஹெலன் இவர்களுக்காகவும் நாங்கள் விசேஷ விதமாக மன்றாடுவோம். டொமினிக் இசபெல்லா தம்பதியர் தமது 28வது திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடுகின்றார்கள். அதேபோல் பொஸ்கோ லீமா இவர்களும் திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் இறைவனிடம் மன்றாடுவோம். இறந்த ஆத்மாக்களாகிய லூர்து மற்றும் நேற்றைய தினம் உயிர் நீத்த லூர்து சாமி இவர்களுக்காகவும் இன்றைய திருப்பலியிலே நாங்கள் மன்றாடுவோம். உலகளாவிய ரீதியில் அனைத்து வெளிநாட்டு தொழிலாளர்களுக்காகவும் அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் இறைவன் ஆசிர்வதிக்க பாதுகாக்க இறைவனிடம் வேண்டி நிற்போம். அதேபோல் கோவிட்-19 நோயினால் பாதிக்கப்பட்ட அனைவருக்காகவும் அவர்களுக்காக சேவையில் ஈடுபட்டிருக்கும் அனைத்து தாதிமார்களுக்காகவும் வைத்தியர்களுக்காகவும் சுகாதார சேவை ஊழியர்களுக்காகவும் நாங்கள் விசேஷமாக மன்றாடுவோம். கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார். அல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாங்கள் இன்று தாய் திருச்சபையின் உடன் ஒன்று கூடி ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். விண்ணேற்ற பெருவிழா என்பது இயேசு மனிதனாக உருவெடுத்து வார்த்தை மனுவுருவாகி நம்முடைய குடிகொண்டு நமக்காக வாழ்ந்து நமக்காக பாடுபட்டு நமக்காக இறந்து உயிர்த்து இப்பொழுது எமக்காக பரலோக வாசலை திறப்பதற்காக விண்ணேற்றம் அடைந்த திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இன்று விண்ணகத்தை பரலோகத்தை இயேசு எமக்காக திறந்து வைக்கின்றார். தனது நுழைதலின் மூலமாக, தனது விண்ணேற்றத்தின் மூலமாக. ஆயினும் இந்த விண்ணகத்தை
இந்த இறைவனது அரசை நமது வாழ்வில் கொண்டு வர திருப்பலி இறை படிப்பினைகள் நமக்கு உதவுகின்றன. இன்றைய திருப்பலியிலே நாங்கள் விண்ணகத்தை மண்ணகத்தில் கொண்டு வரும் வரத்தை விண்ணேற்றம் மூலமாக இயேசு நமக்கு தர வேண்டும் என்று மன்றாடுவோம். எமது குடும்பங்களிலே அந்த விண்ணகத்தை இறை அரசை கொண்டு வர தவறிய தருணங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்போம், மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராமெம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராமெம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியிலுள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதர்கள் காண உமது திருமகன் அன்று விண்ணகத்திற்கு அறிச் சென்றார். அதனால் தமது வாக்குறுதிக்கு ஏற்ப அவர் எங்களோடு என்றும் இவ்வுலகில் வாழ்வது போல நாங்களும் அவரோடு விண்ணகத்தில் வாழ தகுதி பெறும் பொருட்டு எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். தெயோப்பில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்து பின்பு 40 நாள்களாக அவர்கள் தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே குடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்துச் சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்துவிட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்து இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். மக்களினங்களே, களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஆரவார ஒலியிடையே பவனி செல்கின்றார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள், பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர், அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார், அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 17 முதல் 23 வரை. சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும்
தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கி தந்துள்ளது என்றும், இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சி மிக்கது என்றும், அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வற்றது, மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்டு பெறுவனவாக. கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமையுடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகில் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணியச் செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். திருச்சபையே அவரது உடல். எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, Hallelujah, Hallelujah. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அவரை அங்கே அவர்கள் கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைப்பிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்து இறந்து 3ஆம் நாள் உயிர்த்த பொழுது 2 பெண்கள் கல்லறைக்கு செல்கின்றார்கள். அங்கே சென்று கல்லறையின் கற்கள் அகலத் திறந்திருப்பதையும் கல்லறைக்குள் இயேசு இல்லை என்பதையும் அந்த பெண்கள் பார்க்கிறார்கள். அந்த பெண்கள் போய் சீடர்களிடம் கூறுகின்றார்கள். சீடர்கள் 2 ஓடி வந்து அவர்கள் அந்த பெண்கள் சொன்னபடியே கல் திறந்திருப்பதையும் இயேசு அங்கே இல்லை என்பதையும் காண்கிறார்கள். அந்த சீடர்கள் இருவரும் வீடு சென்ற பின்பு மரிய மக்தலேனாள் கல்லறையில் காத்திருக்கின்றார். விசுவாசத்துடன் இயேசுவுக்காக காத்திருக்கின்றார்.
அவள் அடிக்கடி திரும்பி கல்லறைக்குள் எட்டி பார்க்கும் பொழுது அங்கு இருந்த வெள்ளையுடை அணிந்த வானதூதர்கள் அவரிடம் சொல்வது, நீங்கள் ஏன் அவரை இங்கே தேடுகின்றீர்கள்? அவர் உயிர் தெழுந்து விட்டார், அவர் இங்கே இல்லை. 40 நாட்களுக்கு பிறகு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாங்கள் முதல் வாசகத்தில் என்ன வாசிக்கின்றோம்? இயேசு சீடர்களை கூட்டிக் கொண்டு ஒரு மலைக்கு செல்கின்றார். அங்கே சென்று அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றார். மேகம் ஒன்று அவரை எடுத்துச் சென்று அவர்களது பார்வையிலிருந்து அவரை மறைத்து விட்டது. அவர்கள் அன்னார்ந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் வானதூதர்கள் அவர்களுக்கு தோன்றி, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கின்றீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா என்று கூறுகின்றார்கள். ஆக இயேசு உயிர்த்தெழுந்ததை வானதூதர்கள் பறைசாற்றுகின்றார்கள். இயேசு பரலோகத்திற்கு எழுந்தருளியதை வானதூதர்கள் பறைசாற்றுகின்றார்கள். ஆனால் அந்த வானதூதர்கள் பறைசாற்றுதலிலே முக்கியமான விடயம், நீங்கள் ஏன் அவரை இங்கே தேடுகின்றீர்கள்? அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்பது மட்டுமல்ல. நீங்கள் ஏன் இன்னும் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கின்றீர்கள்? அந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்து விட்டார், அதை நீங்கள் கண்டீர்கள் அல்லவா என்பது மட்டும் அல்ல. அதையும் தாண்டி அவர்கள் கூறுவது என்னவென்று சொன்னால், இயேசு கல்லறையில் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார், அவரை இங்கே கல்லறையில் தேடாதீர்கள், அவர்கள் உங்கள் மத்தியில் இருக்கின்றார். அதுதான் செய்தி, நற்செய்தி. இன்றும் இந்த வாசகத்திலே நாங்கள் என்ன பார்க்கின்றோம்? நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்கின்றீர்கள்? அந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்று வானதூதர்கள் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றார்கள். அதுதான் செய்தி. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தமிழில் ஒரு அருமையான வார்த்தை இருக்கின்றது. யாராவது எம்மிடமிருந்து பிரிந்து செல்வார்களானால், நிறைய காலம் எம்மோடு இருந்துவிட்டு யாராவது தூர பயணம் செல்லும் பொழுது, வேறொரு இடத்திற்கு செல்லும் பொழுது, மாற்றலாகி செல்லும் பொழுது, எம்மை விட்டு செல்லும் பொழுது அவர்களுக்கு நாங்கள் ஒரு விருந்து கொடுப்போம் இல்லையா? அந்த விருந்துக்கு ஆங்கிலத்திலே ஃபேர்வெல் சொல்வார்கள். ஆனால் தமிழில் அற்புதமாக என்ன சொல்வார்கள்? பிரியா விடை. ஃபேர்வெல் என்பது நாம் விடை கொடுத்து அனுப்புவது. ஆனால் தமிழில் அதை நாங்கள் பிரியா விடை என்று சொல்வோம். அதாவது அவர் விடை பெற்று போனாலும் நாங்கள் பிரிய போவதில்லை. அவர் எமது மத்தியில் ஏதோ ஒரு விதத்தில் நல்ல ஞாபகங்கள் மூலமாக, நல்ல எண்ணங்கள் மூலமாக, அன்பின் மூலமாக அவர் எம்மோடு இருக்கின்றார், எம்மை விட்டு பிரியவில்லை என்பதை தமிழர்கள் நாங்கள் பிரியாவிடை என்ற வைபவத்தில் சொல்வோம். அதேபோல் கிறிஸ்து இன்று அப்போஸ்தலர்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் நற்செய்திக்கு முன் உரைக்கும் வாழ்த்தொழியில் நாங்கள் என்ன கேட்கின்றோம்? நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடர்களாக்குங்கள். நீங்கள் ஏன் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடர்கள் ஆக்க வேண்டும் என்றால், இயேசு நம்மை விட்டு பிரிந்து போய்விட்டார் என்பதற்கா? இயேசு நம்மோடும் இப்பொழுது பணி செய்ய அவர் இல்லை, ஆகவே நாங்கள் தான் அந்த பணியை செய்ய வேண்டும் என்பதற்கா? அல்ல. எல்லோரையும் சீடர்களாக்குங்கள். ஏன்?
அடுத்த வசனம், இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்கின்றார் ஆண்டவர். ஆகவே நாங்கள் மற்றவர்களை சீடர்கள் ஆக்கும் பொழுது சொல்ல வேண்டிய நற்செய்தி என்னவென்று சொன்னால், இயேசு நம்மை விட்டு பிரிந்து போய்விட்டார், அவர் இப்பொழுது எம்மிடம் இல்லை என்பது அல்ல. இயேசு உலகம் முடியும் வரை எம்மோடு இருப்பார் நற்செய்தி. இயேசு மீண்டும் எம்மிடம் வருவார் முதல் வாசகம். இதற்கிடையில் இரண்டாவது வாசகம் என்ன சொல்கின்றது என்று சொன்னால், அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணியச் செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார் இறைவன். திருச்சபையே அவரது உடல். எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் இது நிறைவு பெறுகின்றது. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்றும் எம்முடன் இருக்கின்றார். இயேசு மீண்டும் வருவார் என்பதற்கு சாட்சி எது என்பதற்கு மற்றவர்களால் பார்க்கக்கூடிய ஒரு நிலை எது என்று சொன்னால், திருச்சபை அவரது உடல். திருச்சபை என்று சொன்னால் நாங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. திருச்சபை என்பது இப்ப யாரும் வராம பூட்டி இருக்கிற கட்டிடங்கள் அல்ல. திருச்சபை என்பது மூடப்பட்டுள்ள தேவாலயங்கள் அல்ல. திருச்சபை என்பது குருக்கள் ஆயர்கள் மட்டும் அல்ல முடங்கி கிடக்கின்ற. திருச்சபை என்பது எமது குடும்பங்களிலே வாழ்கின்ற நீங்களும் திருச்சபை, நானும் திருச்சபை, ஆலயங்கள் திருச்சபை, குருக்கள் ஆயர்கள் திருச்சபை. நாம் அனைவரும் ஒன்றாக கிறிஸ்துவின் உடலை இந்த உலகில் உயிர் வாழ செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நான் திருச்சபை என்று சொன்னால், நான் இயேசுவின் உடல் என்று சொன்னால், நான் இயேசுவின் மறை உடல் என்று சொன்னால், இயேசு எவ்வாறு வாழ்ந்தாரோ அன்புடன், பொறுமையுடன், கருணையுடன், மன்னிக்கும் மனப்பான்மையுடன், உதவி செய்யும் வல்லமையுடன், பொறுக்கக்கூடிய மன வலிமையுடன் இயேசு எவ்வாறு வாழ்ந்தாரோ அதே போல் அவரது மறையுடலாகிய அவரது உடலாகிய நான் வாழ்வதை பார்த்து மற்றவர்கள் சொல்ல வேண்டும், இயேசு இறக்கவில்லை, உயிருடன் தான் இருக்கின்றார், இயேசு நம்மோடு இருக்கின்றார். அதற்கு சாட்சியார் நீங்கள், அதற்கு சாட்சியார் நான். நமது வாழ்வில் நாம் இயேசுவை வாழ அழைக்கப்படுகின்றோம். விண்ணேற்றம் அடைந்த இறைவன் எந்த நம்பிக்கையில் விண்ணேற்றம் அடைகின்றார்? நானும் நீங்களும் அவரை வாழ வைப்போம், நானும் நீங்களும் அவருக்கு வாழும் சாட்சிகளாய் இருப்போம், நானும் நீங்களும் அவரது மறை உடலாக மக்களுக்கு அன்பையையும் கருணையையும் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் மன்னிக்கும் மனப்பான்மையையும் பகிர்வோம் என்ற அந்த தைரியத்தில் இயேசு விண்ணேற்றம் அடைகின்றார். இயேசுவின் உடலை வாழ வைப்போம். இயேசுவின் திருச்சபையில் அவருக்கு நாங்கள் உயிர் கொடுப்போம். அவரது நற்செய்தியை நமது வாழ்வில் பறைசாற்றுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியின் என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர்.
தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நமது மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியால் இடமிருந்து எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின் படியே 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளிய எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிடும் ஆட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். அவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர் வழியாக பேசிய விரைவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருச்சபையை வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். இறை வார்த்தைக்கு சமயப்படுத்த நாங்கள், இறை விசுவாசத்தினால் தூண்ட பெற்ற நாங்கள் எமது அன்றாட தேவைகளுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். எல்லாம் வல்லவரம் இறைவா, உமது திருமகனின் உயிர்ப்பு, விண்ணேற்றம் ஆகிய மறைபொருட்களின் அடிப்படையில் தோன்றி வளர்ந்த திருச்சபையின் நம்பிக்கை வாழ்வு சிறக்க பணியாற்றுமாறு திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவருக்கும் தேவையான ஞானத்தை வழங்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணேற்படைந்த இறைவா, இவ்வுலகில் வாழும் நாங்கள் அனைவரும் விண்ணகமே எமது தாய்நாடு என்பதை மனதில் கொண்டு விண்ணரசுக்குள் நுழைவதற்கு உகந்த முறையில் எம் வாழ்வை வாழ தூய ஆவியார் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சுகம் தருபவரே இறைவா, தொற்று நோயின் தாக்கத்திலிருந்து உலக மக்களை காத்திட போராடும் மருத்துவ துறையினரையும் மருந்து கண்டுபிடித்து கொண்டிருக்கும் மருத்துவ ஆய்வாளர்களையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய முயற்சிகளில் வெற்றி அருளவும் நோயாளிகள் விரைவில் சுகம் பெறவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறுவடையின் ஆண்டவரே, இறை அரசு பணிக்கு தேவையான இளைஞர்கள், இளம் பெண்கள் அழைக்கும் இயேசுவின் குரலை ஏற்றுக்கொண்டு தங்களையே அர்ப்பணிக்க முன்வர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சற்று நேரம் மௌனமாக நமது சொந்த கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல அன்பு தந்தையாக இறைவா, விசுவாசத்துடன் நாங்கள் எழுப்பிய இந்த மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்து அவை உமக்கு சித்தமானால் நமது வாழ்வில் நிறைவேறவும் உமது சித்தத்தை ஏற்று நடக்கும் மக்களாக அம்மை மாற்றவும் பரிசுத்தாவின் வல்லமையால் அம்மை நிரப்பியலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். சகோதரர்களே, நாங்கள் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி நமது தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவரே, எமது திருமகனின் வணக்கத்துக்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளை உமது திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்திற்குரியவற்றையே நாடு அருள் புரிவீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நமது இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழுமெல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீது சாவின் மீதும் வெற்றி கொண்டவர், வானதூதர் வியப்புற என்று வானங்களின் உச்சிக்கு ஏறிச் சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகிறவரும் ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ் நிலையிலிருந்து விலகிச் செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற அவ்விடத்திற்கு அவர் தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என்ற நம்பிக்கை கொள்வதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாதர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே பரிசுத்தர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை அர்ச்சித்தருள வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எமக்கு எமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் உவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை தம் சீடருக்கு அளித்து எமக்கு அளித்து இயேசு கூறுவதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் எனது உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை தம் சீடர்களுக்கு அளித்து எமக்கு அளித்து இயேசு கூறுவதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான எனது இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை எனது நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு நன்றியறிதலுடன் ஒப்புக் கொடுக்கின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்த்தருள வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொது நிலையினராகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து
ஒளிமிக்க உமது திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித சூசியப்பர், புனித பிரான்சிஸ், புனித கிளாரம்மாள், புனித அந்தோனியார் மற்றும் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோராகிய ஏனைய புனிதர்களாகிய அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை எப்பொழுதும் புகழ்ந்தேத்த மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து நம்மை விடுவித்து எமது வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரன்பு வாழ்வையும் எமது மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது அப்போஸ்தலர்களுக்கும் என்று ஒவ்வொருவருக்கும் நமது குடும்பங்களுக்கும் நீர் மொழிகின்றீரே. நீர் நமது பாவங்களை பாராமல் நமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி அந்த திருச்சபைக்கும் நமது குடும்பங்களுக்கும் சமாதானத்தை முற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. இறை இயேசுவின் அன்பையும் சமாதானத்தையும் ஒருவருடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானம் தந்திடும். இதோ இறைவனின் செம்மறி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கிறிஸ்து. இவரது விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரீரின் நிலத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நமக்கு முடிவில்லா வாழ்வை கொண்டு வருவதாக. ஆமென்.
இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறை நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றேன். எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்துக்கே நமது கிறிஸ்தவ பற்றன்பு எம்மை இட்டுச் செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு தந்தையாகிய இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து என்றும் வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி எமது வாழ்விலும் தொடரட்டும். அச்சஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். சர்வேஸ்வரனுக்கு சோஸ்திரம். மகிமையின் ராஜனே, மகத்துவ தேவனே, உலகத்தை மீட்டோனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மகிமையின் ராஜனே, மகத்துவ தேவனே, உலகத்தை மீட்டோனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இறையேயும் அரசே, இயேசு பெருமானே, இறையேயும் அரசே, இயேசு பெருமானே, எங்கள் குலகுருவே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மகிமையின் ராஜனே, மகத்துவ தேவனே, உலகத்தை மீட்டோ